இப்போ நாம் டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு மாடல் சம் பார்க்கலாம். 2^5x மைனஸ் 20 ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 தான். அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2^5x மைனஸ் 20 வந்து 5x கிட்ட வரும். ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் பதிலாக நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இதை வந்து நம்ம அடிமானத்தை வந்து ஈக்குவல் ஆக்கிட்டோம் அப்படின்னா அடுக்குகள் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு. 1 வந்து நம்ம எப்படி எழுதிக்கிற முடியும், x⁻0 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல ஃபேக்டோரியல் பதிலாக நம்ம 0 அந்த டேர்மில் இருக்குல்ல, இந்த 0ங்கிறதுக்கு முன்னாடி எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ வச்சுக்கலாம் அப்படின்னா 1லேருந்து நேச்சுரல் நம்பர் 1லேருந்து நம்ம வந்து இன்ஃபினிட்டி என்ன நம்பர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த இடத்துல 1 போடும்போது 1/0 ஈக்குவல் டு 1 தான். அதே மாதிரி 2/0 ஈக்குவல் டு 1 தான். அப்போ நம்ம 1ங்கிற பிளேஸில் வந்து நம்ம எப்படி எழுதிக்கிற முடியும் அப்படின்னா நம்ம அடிமானத்தை ஈக்குவல் ஆக்குறதுக்காண்டி நம்ம 2 இங்கிருந்து தான் எழுதிக்கிற முடியும். அப்போ 2^5x மைனஸ் 20 ஈக்குவல் டு இங்கே எப்படி எழுதிக்கலாம் 2/0. 2/0னாலும் வெளி 1 தான். இப்போது நம்ம அடிமானம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அடுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம அடுக்குகளை மட்டும் எடுத்துக்கலாம். 5x மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் மட்டும் இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 5x ஈக்குவல் டு இங்கே -20 இந்த சைடு போகும்போது +20 மாறும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. எக்ஸு இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 5. அப்போ இந்த சைடு போகும்போது டிவைடில் போகும் 5/5ன்னு வரும். 4×5 5, 4×5 20. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 1 ஃபேக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போது நம்மளுக்கு இதை வந்து நம்ம 1ன்னு இருந்துச்சு, இந்த சைடு ஈக்குவல் டுக்கு பக்கத்தில் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.